இப்பொழுது நகைச்சுவை வழங்கப் போகிறேன். ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அப்பாவும் மகனும் நின்று இருந்தாங்களாம். அந்த மகன் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டே இருந்தானா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்களாம், டே ரொம்ப ஆட்டம் போடாதடா, அடிச்சேன்னா டெல்லியில போய் விழுந்துருவானு. அதுக்கு அவங்க பக்கத்துல நின்று சொல்லிட்டு இருந்தாங்களாம், என்னை கொஞ்சம் மெதுவா அடிங்க, நான் பக்கத்துல உள்ள பஞ்சனூருக்கு போகணும்னு சொன்னாங்களாம். அதுக்கடுத்து ஒருத்தவன் பப்ளிக்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்தானா. அதுக்கு பக்கத்துல இருந்து சொன்னானா, பப்ளிக்ல ரெஸ்ட் ரூம் போகாதடா, போலீஸ் பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போட்டுட்டா, ஃப்ரீயா தான்டா போகுது அடுத்து. அதுக்கடுத்து ஒரு தமிழ் ஆசிரியர் கேட்டாங்கன்னா, நம்ம நம்ம நாட்டோட தேசிய பழம் எதுடா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மெதுவா பண்ணனா, மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சித்திக்கு மாம்பழம், சேலத்து மாம்பழம் பாட ஆரம்பிச்சானா. அதுக்கடுத்து நம்ம நாட்டோட தேசிய விலங்கு எதுப்பான்னு கேட்டேன்னா, புலி உரும்புது புலி உரும்புது, இடி இடிக்குது இடி இடிக்குது பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம தேசிய பறவை எதுன்னு கேட்டோன்னா, மயிலாட்டாடல் மைக்கேல் ஜாக்சன் வந்ததுன்னு பாட ஆரம்பிச்சிட்டானா. அதுக்கடுத்து நம்ம தேசிய பூ எதுன்னு கேட்டோன்னா, தாமரை பூக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டானா. அதுக்கடுத்து ஒரு கணக்காசிரியர் கேட்டாங்க, 10ல் 8 போச்சுன்னா என்ன வரும்னு கேட்டாங்க. அதுக்கு அங்கே எத்தனை சார் வரும்னு சொன்னாங்க.